ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். சுட ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆமாங்க, ஐபிஎல் 2024 பற்றின அப்டேட் தான். இந்த தடவையும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஆமாங்க, அப்டேட் வந்துருச்சு. நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தது. துபாயில் இல்லாட்டி யூஏயில் எங்கேயாவது அப்டேட் நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா லோக்சபா எலெக்ஷனுக்காக. ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இருக்குது. செக்ரட்டரி ஜெய்ஷா கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்டேட்மெண்ட்டில், அந்த மாதிரி எந்த ஒரு டிசிஷனும் நாங்கள் இது வரைக்கும் எடுக்கல. ஸோ 2019 லோக்சபா எலெக்ஷன் நடக்கும்போது எல்லா ஐபிஎல் மேட்சஸும் இந்தியாவில் தான் நடந்தது. அதே மாதிரி இந்த முறையும் எல்லா மேட்சஸும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஆமாங்க, மனுஷன் தேங்காய் போட்டு உடச்சிட்டாப்புல. இந்த வருஷமும் 2024 மேட்சஸும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். இது இன்னைக்கு உண்மை தான். கிட்டத்தட்ட நேற்று நம்ம செக்ரட்டரி ஜெய்ஷா அவர்கள் இந்த தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க அந்த ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாப்புல, தேங்காய் போட்டு உடச்சிட்டாப்புல. ஆமாங்க, எப்படி அவர் கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னார்னா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டிசிஷனும் நாங்கள் எடுக்கல. எப்படி நாங்கள் 2019 லோக்சபா எலெக்ஷன் அப்போது எல்லா மேட்சஸும் ஐபிஎல் மேட்சஸ் எல்லாத்தையும் இந்தியாவிலேயே நாங்கள் நடத்தணுமோ, அதே மாதிரி இந்த முறை ஐபிஎல் 2024 எல்லா மேட்சஸும் இந்தியாவில் தான் நடக்க போகுது. அதனால நாங்கள் எல்லா வித ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. ஸோ எந்த ஒரு ஃபேக் நியூஸை பற்றி நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. ஸோ இது எல்லா ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பெரிய 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 அப்டேட்டாகவே இருக்குது. எல்லா ஃப்ரான்ச்சைஸ் ஃபேன்ஸும் என்னத்துக்கு துள்ளி குதிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம சிஎஸ்கே, நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம அன்புடன் ஃபேன்ஸ் நேரத்துக்கு அவங்க வைபை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, இது வந்து மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம பைசா செலவு பண்ணிட்டு இது நம்ம அப்ராடில் போயிட்டு ஒரு மேட்சை பார்க்கணும்னா ஏகப்பட்ட செலவாகுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் போய் பார்ப்பீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ மேட்சஸ் எல்லாமே இந்தியாவிலே நடக்கிறதுனால, குறிப்பாக நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால தலை தோனியை கண்டிப்பாக இந்த முறை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த ஃபுல் சீசன் ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ பார்க்க போகிறோமே, எல்லாரும் பார்க்க போகிறோம். நீங்கள மாதிரி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். டிக்கெட்டு கிடைச்சா மட்டும் போதும், அது கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளை போலவே. இப்போ இருக்குது இதில் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி டீமுக்கு அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் காரணமாக செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக ஒரு சில மேட்சஸ் வந்து அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மேட்சஸாக வைசாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில மேட்சஸ் வந்து ஹோம் கிரவுண்ட் மேட்சஸாக விசாகப்பட்டினம் வைசாக் கிரவுண்ட் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் ஆர்சிபிக்கு அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அந்த தண்ணி பிரச்சனைக்காக அவங்களோட எத்தனை கேம்ஸ் அங்கே விளையாட போகிறாங்க ஒன்றும் ஸ்கெடியூல் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியல. செகண்ட் ஸ்கெடியூல் ரிலீஸ் பண்ணும்போது இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிக்கணும்னு நம்புவோம். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிக்கெட் சேல் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. காலையில் 9 மணிக்கு பேடிஎம் இன்சைடரில் லாகின் பண்ணி புக் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.